ஹாய் வெல்கம் டு ஸ்ரீதேவி வீட்டு சமையல். இன்னைக்கு குக் பண்ண போறது ஒயிட் பிரிஞ்சி, ஒயிட் புலாவ்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 8 பூண்டு பல்லு, 1 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 கப்பு புதினா, 1 கப்பு கொத்தமல்லி. அப்புறம் குக்கரை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுங்க. அப்புறமா ஆனியன் ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, ஏலக்காய், ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். சோம்பு, முந்திரி, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு பற்கள், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வதக்கினே இருக்கணும். 1 கப்பு புதினா, 1 கப்பு கொத்தமல்லி தழை. அப்புறம் வதக்கின பிறகு ஆனியன் போடும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும். அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, சீக்கிரமாகவும் வதங்கும். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்தால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். செய்ய கொஞ்சம் 5 நிமிஷம் முன்னாடியே அரிசியை ஊற வச்சிடணும். அரிசி ஊற வச்சு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா அது கொதித்த பிறகு தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ரைஸை போட்டுடணும். போட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு குக்கரை மூடிடணும். விசில் போட்டுடணும். சீக்கிரமாக ஒரு சில குக்கர் சீக்கிரம் விசில் வரும். அந்த மாதிரி வந்தால் 3 விசில்ஸ் விடலாம். இதே கொஞ்சம் டைம் எடுத்து குக்கர் விசில் வர குக்கராக இருந்தால் 2 விசில் போதும். அப்புறமா அது ஆன பிறகு உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீமில் விட்டுடணும், இருக்கட்டும் உள்ளவே. அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா பல சூப்பரான ஒயிட் பிரிஞ்சி தயார். இது லஞ்சுக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிட பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு, ஈஸியாக செய்கிற ரெசிபி. யார் வேணாலும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டில் தம்ஸ் அப் போடுங்க. ரொம்ப அப்போ நானும் தெரிஞ்சுப்பேன் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு. அதுக்கப்புறமா இது செய்கிற டைமுன்னு பார்த்தீங்கன்னா 25 to 30 மினிட்ஸ் இதோட டியூரேஷனு. அவ்வளவுதான் டைம் லிமிட். அதுக்குள்ளே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறமா இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, வெஜிடேபிள் குருமா, புதினா சட்னி, ஊறுகாய், இது எல்லாமே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.